මන්ත්‍රීතුමා වා ගිහලා ආඩියන තමුසලා තමයි අවුස්සන්නේ අහුසක මිනිහා තමුසලා තමයි අවුස්සන්නේ මේගොල්ලෝ තමයි අවුස්සන්නේ හරි டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு 20ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு மே மாதம் ஒரு கவலையோடையும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்க்க வேண்டிய தெரிய வேண்டிய இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் நடந்த ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாகவும் ஒரு சில விடயங்களை காய போறோம். நீங்க கட்டாயம் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் வரலாறு திரும்புகிறது. என்பிபி அரசாங்கத்தினுடைய முகம் உடைந்து போகிறது. இன்றைய தினம் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, டாலர் 343 ரூபா. அதாவது ரணில் விக்ரமசிங்கே 296 ரூபாயில கொண்டு இழுத்து விட்ட இந்த இலங்கையினுடைய பொருளாதாரம் இந்த ஞாபகம் வச்சு கொள்ளுங்க ராசா. இன்றைக்கு 343 ரூபா ஒரு டாலரால. இன்றைக்கு காலையில பாராளுமன்றத்துல இருக்கைகள்ல கதைத்து கொண்டு ஒரு அடிபாடு ஒன்று போட போறேன். சோ அது தொடர்பாக தான் இந்த விளக்கம். 342 ரூபாய் இருந்தது என்டிபில, அந்த 1 ஹவருக்கு பிறகு 343,000 ரூபாய் இருக்கிறது. இப்ப எல்லாரும் கேட்பீங்க என்றால், ஓகே 342 ரூபாய் என்ன 343 ரூபாய் பான் 160 ரூபாய்க்கு எத்தனை ஞாபகம் இல்லை. 160 180 பெட்ரோல் 410 ரூபாய் அப்படியேதான் இருக்கு டாக்டர். அங்க 302 ரூபாயில போனேன் என்ன 342 ரூபாயில போனேன் 600 ரூபாயில போனாலும் டாலர் என்ன டாக்டர் எல்லாரும் கேட்பீங்க. சோ இதுக்காண்டுதான்டாப்பா உங்களுக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கிறேன் நான். சரிதானே? என்னடா ராசா, இன்னைக்கு அந்த 1 ஹவர்ல 1 ரூபா கூடி இருக்கல்ல, 343 ரூபா என்று சொல்லி 1 ரூபா கூடி இருக்கல்ல. அதால நாங்கள் இந்த நாட்டில இருந்து திருப்பி செலுத்த வேண்டிய கடனை 40 பில்லியனால கூடி இருக்குடாப்பா. விளங்கிக் கொள்ளுங்க, நாங்க கொடுக்க வேண்டிய கடன் 40 பில்லியனால கூடி இருக்கு. 40 பில்லியனால எங்கட கடன் கூடி இருக்கண்டா. எங்களுடைய யாழ் மாவட்ட வடகுமானத்துக்கு மொத்தமா கைரடிக்கிறேன்னு போட்ட மொத்த உள்ளூர் வீதிகள் அபிவிருத்தியே 5 பில்லியன் தான். அதுலயே ஒரு ஆணியும் புடுங்கல. அவை விளங்கிக் கொள்ளுங்கடா. எனக்கு இது விளக்கப்படுத்தலாம் இருக்கு. எனக்கு இந்த அரசியல் சரியான கஷ்டமா இருக்கு. இந்த கனவெல்லாம் சிதையுது. சின்ன சின்ன கனவுகள் வச்சிருக்கிறேன். ஆனால் இந்த கனவுகள் எல்லாம் சிதை எனக்கே கவலையா இருக்கு. அதாவது இது என்னன்னு விளங்கப்படுத்துறது, இது யாரு கேட்க போறாங்க? இது அரசியல் யாருக்கு விளங்க போகுது? சீமானு பின்னாலே காயிரத்தோடு திரியிறீர்கள். என்ன செய்யறேன்னு விளங்கிக் கொள்ளுங்க. இதுதான் அரசியல். இத படிச்சவன் உங்களுக்கு சொன்னா பைத்தியம் மாதிரிதான் இருக்குமடாப்பா. இதே உங்களுக்கு எந்த கை நாட்டுக்காரனுக்கு விளங்கா, சிறுகரனுக்கு இது விளங்குமான்னு சொல்லு, விளங்காது. இன்றைக்கு 1 ரூபா கூடி இருக்கு. 1 ரூபா கூடி இருக்கண்டால் எங்களுடைய டாலருடைய பெருமதி 341 ரூபா கூடி இருக்கண்டவங்க நினைப்பாங்க, ஆஹா குறைய சாவனுக்கு குறைய விலைக்கு வித்தது கூட விலைக்கு வித்த. அப்படி குறைய வித்தது கூட வித்த விலை இல்லடா. எங்களுடைய பணம் வீங்குது. அதான் அர்த்தம். பண வீக்கம். கொமர்ஸ் படிச்சவனுக்கு இது விளங்கும். பண வீக்கம்டா எங்கட பணம் மதிப்பில்லாம போகுது. சோமாலியாவிலையும் சில ஆப்பிரிக்க நாடுகளையும் இப்படி அந்த தள்ளு வண்டியில கொண்டு போய் விட்டு போட்டுதான் காசு எரிஞ்சு கொண்டு அந்த பான் வேண்டும். என்னடா பணவீக்கம். அந்த பணவீக்கத்தால் என்ன பிரச்சனைன்னு சொன்னா, எங்களோட விலைவாசி அதிகரிக்கும், பொருட்களோட விலைவாசி அதிகரிக்கும். எங்களால பெட்ரோல் வேண்டியலாது, எங்களால பான் வேண்டியலாது, அரிசி வேண்டியலாது. சம்பளம் எடுத்தும் பிரயோசனம் இல்ல. சம்பளம் அதே மாதிரி இருக்கும் 67,000 ரூபாயில. ஆனா பான் 210 ரூபாயில இருந்து 310 ரூபாய் ஆகும். இன்னைக்கு ஒரு நாள்ல ஒரு மணித்தியாலத்துல நாங்க கொடுக்க வேண்டிய கடனடாப்பா, எங்க நாட்டுல இருந்து நாங்க கொடுக்க வேண்டிய கடனை 40 பில்லியன் 1 ரூபா மாறினா இந்த கிட்டத்தட்ட 296 ரூபாயில இருந்து 343 ரூபா வரைக்கும் மாறி இருக்கு. அதாவது ரணில் விட்டுட்டு போய்க்கு 296 ரூபாயில இருந்தது, இப்ப 343 ரூபா. இந்த 343 ரூபாயா மாறி இருக்கிற இந்த டைம்ல சரிதானே, கிட்டத்தட்ட எங்கண்ட நாட்டினுடைய கடன் 40 பில்லியனா போயிருக்கு. அந்த 40 பில்லியன் தான் நாங்கள் இந்த வடக்கு மாநிலத்துக்கு ஒட்டுமொத்தமா பாதை அபிவிருத்தி, உள்ளூர் அபிவிருத்தியும் தந்ததே 40 பில்லியனடா. அந்த குறுகாட்டுவானுக்கு போட்டது 1 பில்லியனும் இல்ல, 300 400 மில்லியன் 200 பில்லியன். சோ விளங்கிக் கொள்ளுங்க ராசா, எங்கட நாடு படுமோசமான நிலைக்கு போகிறது. சரி, அந்த கதையோட இன்னொரு கதையை இதோட ஜாயின் பண்றேன். அரசியல் விரும்பினவன் நாட்டுல மறுபடியும் படுமோசமான நிலையோட வர போறன்றத வடிவா விளங்கி உங்களுக்கு விளங்கப்படுத்தி சொல்றேன். 2வது விடயம், அது சம்பந்தமா ஆறுதலாக இப்ப இந்த பணவீக்கம் தொடர்பாக 2வது விடயம்,
சாமர சம்பத் தசநாயக்க உங்களுக்கு தெரியும், நல்லமா எம்பி தெரியுமா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நல்லமா எம்பி சாமர சம்பத் தசநாயக்கன் தமிழ் பேசுகின்ற ஒருவர். இன்றைய தினம் காலமையில நான் பாராளுமன்றம் போயில, பட் நான் இதில் நடந்த விடயத்தை எனக்கு கேள்விப்பட்டதிலையும் இந்த வீடியோவோடையும் இணைச்சு போடுறேன். சாமர சம்பத் தசநாயக்க வந்து வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்குல இவருக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்குரிய 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 10 மில்லியன் நினைக்கிறேன்னா 10 லட்சம் இல்ல 10 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பிணை, அதாவது வந்து பிணை நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்க. நீங்க வெளிநாடு போகலாம், ஆனா போறாண்டா பிணை சைன் வைக்கிறாள், போவாடி 10 மில்லியன் கட்டணும். அது எப்படி என்றா, சாமர சம்பத் தசநாயக்கவால உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியாவில போய் இவர் இதை அடிக்கிறார், அசைலம் அடிக்கிறான்னு வைங்க, அமெரிக்காவில போய் அசைலம் அடிக்கிறான்னு வைங்களேன். அப்படி ஆஸ்திரேலியாவிலேயோ அமெரிக்காவிலேயே இப்போ அசைலம் அடிச்சா கூட சரிதானே, அப்படி அசைலம் ஆஸ்திரேலியா அடிச்சா கூட இவருக்கு பிணை வைக்கிறவர் வந்து 10 மில்லியனோட 1 கோடி இங்க இலங்கையில கட்ட வேணும். சோ யாருமே பிணை வைக்க வர மாட்டாங்க. உங்களுக்கு விளங்க, 1 கோடியை கையில கொடுத்து விட்டாவளியே அவை இவர் அது தொடர்பாக வரப்பிரசாது அல்லது வந்து தன்னுடைய சிறப்புரிமை தொடர்பான இன்றைக்கு இதை ஒன்று எழுதி கொடுத்திருக்கிறார். எங்க எழுதி கொடுத்திருக்கிறார்? பாராளுமன்றத்தில் சபாநாயகர் எழுதி கொடுத்திருக்கிறார். கதாநாயகர் சபாநாயகர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆனா சபாநாயகர் அதை முதல் வாசிக்க விடல. அது அப்புறம் இவர் சபாநாயகர் ரூம்ல எல்லாம் போய் அடிபட்டு பிரச்சனைப்பட்டு கடைசியாக அந்த வரப்பிரதா பிரச்சனையை வாசிக்க விட்டுருக்கிறார்கள். வாசிச்சு கொண்டிருக்கல அடிபாடு தொடங்கிட்டது. அடிபாடு தொடங்கினால் கடைசி வரைக்கும் அடிபாடு போய் என்ன நடந்ததுன்றத மிச்ச வீடியோ பாருங்க. இவ்வளவு பெரிய அடிபாடு நடக்குது. දතරම් ඔබතුමා මොකද්ද පොයින්ට් එක? මගේ පොයින්ට් එක මම ඊයේ ඔබතුමාට වරක් ප්‍රදාන ප්‍රශ්නයක් දුන්නා. මට ඒ වරක් ප්‍රදාන ප්‍රශ්නේ අද ඉදිරිපත් කරන්න අවස්ථාව දෙන්න කියන ඉල්ලීම කරන්න මම එන්නේ. ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාට ලේකම් මණ්ඩලය විසින් ලබා දුන්නා නේද? නෑ ගරු මන්ත්‍රීතුමා නෑ ඒක ඔබතුමා ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමා කරුණාකර ඔබතුමාගේ අසුනට යන්න. ඔබතුමාගේ අසුනට යන්න. ඔබතුමාගේ අසුනට යන්න. ඔබතුමාගේ අසුනට යන්න. ගරු සභානායකතුමා මේ ස්ථාර නියෝග එක කිය 29 ගැන හරි රූලින් කම් එකේ තියෙනවා. 29 කියන්නේ කලෙක්ටිව් සම්බන්ධ. ගරු මන්ත්‍රීතුමාට ප්‍රශ්නයක් ඉදිරිපත් කරන්න තියෙනවා නම් ඒක තුමාට ඉදිරිපත් කරන්න ඔබතුමාගේ වගකීම. නමුත් මෙතන පාර්ලිමේන්තුවේ ස්ථාර නියෝග වලට පිටින් මේ පාර්ලිමේන්තුව කරගෙන යන්න දෙන්න එපා. මං කියන්නේ එච්චරයි. පැහැදිලිවම. මෙතන කරන්න මෙතන ඔබතුමාගේ විපක්ෂයේ සංවිධායකවරුන්ට වගකීමක් තිබෙනවා. ඔබතුමාගේ පොයින්ට් එක ගරු ඔබතුමාගේ මොන හරි අදහසක් කියන්නකෝ වරප්‍රසාද ගරු කතානායකතුමා මං ඊයේ දවල් ඇවිල්ලා ඔබතුමාට ලිපියක් දුන්නා. ඔබතුමා මංව එලව ගත්තා, ඔබතුමාට බාධා කරා. ඒකට මං කමන්නේ ඔබතුමාගේ ප්‍රශ්න ඇතුලේ කාමරේ ඔබතුමා මගේ කාමරේට ආවේ කිසිම අවසරයකින් තොරව. මට දැන් මං ඊයේ ගරු කතානායකතුමා මම ඊයේ සභානායකතුමාටත් අධිකරණ ඇමතුමාටත් ලේකම්තුමියට இதுல பிரச்சனை எப்படி ஆரம்பிக்குதுண்டா, முதல் தொடக்கத்துல வந்து சாமர சம்பத் தசநாயக்க அவர்களை அவருடைய அதாவது வந்து ப்ரிவிலேஜ், இந்த அடிபாட முழுக்க பாருங்கோவா, தமிழனுக்கு நடந்தது இப்போ சிங்களவனுக்கு நடக்கிறது, எனக்கு நடந்தது அப்படியே நடக்கிறது, சரிதானே? ஸோ இவர் போய் தன்னுடைய சிறப்புரிமை மீறப்பட்டிருக்கிறது. நான் ஞாபகம் இருக்க உங்களுக்கு தெரியல, 77 நாட்கள் என்ன கதைக்க வழியிலேருந்து நான் இப்படித்தான் அடிபட்டேன். நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அந்த நேரம் யாருமே எந்த தமிழ் கட்சிகளுமே எனக்கு உதவி செய்யலை, எந்த தமிழ் எம்பி மேரம் எழும்பின்னு எனக்கு உதவி செய்யலை. ஆனால் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கோ, இந்த சிங்களவன் எப்படி என்னோட சிங்களவனுக்கு உதவி செய்கிறான்ற தயவு செய்து இந்த வீடியோ பார்த்து விளங்கி கொள்ளுங்கோ. இதுதான் தமிழர்களுடைய ஒற்றுமையும். தமிழர் நேற்றைய தினம் கௌசல்யா நரேந்திரன் எங்களுடைய அந்த லைப்ரரியில் இருந்ததை போய் அதில் குளறி போட்டு போயிருக்கிறான். இந்த மேல்குடி என்று தன்னைத்தானே நச்சு கொண்டிருக்கிற அண்டவையார் போடாத கஜேந்திரமார் பொன்னம்பலம் அவன் போட்டிருக்கானா இல்லையா எனக்கு தெரியாது. நான் அதை கழட்டி பார்க்கவும் இல்லை, அது கஜேந்திரனுக்கு தான் தெரியும் அது போட்டிருக்கானா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பொம்பளை பிள்ளையோட போய் ராத்திர அளவுக்கு அப்படிப்பட்ட கேவலமான இந்த அரசியல்வாதிகள்னு ஜோதிச்சு பாருங்கோ. இப்போ நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், பொம்பளை பிள்ளை ஒரு ஆள் இருக்குமெண்டா நான் போய் அந்த பொம்பளை பிள்ளையோட முட்ட மாட்டேன். நீ கல்லால் எடுத்து தெரிஞ்சால் மட்டும்தான் நான் எடுக்க வேண்டியிருக்கும் வழியால். ஆனால் இந்த சரி அது விஷயத்துக்கு வருவோம். அதே மாதிரி அந்த நேரம் யாருமே உதவி செய்யலை. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு சிங்களவனுக்கு அதே விடயம் நடக்குது.
ஆரம்பத்தில் இவர் சொல்கிறாரு சாமரசம்ப தசநாயக்க தான் உங்களுடைய அறைக்கு வந்து நான் தனக்கு வந்து ப்ரிவிலேஜ் போட வேணும். ப்ரிவிலேஜ் அதாவது வந்து சிறப்புரிமை அல்லது வந்து சிறப்புரிமை மீறப்பட்டிருக்கிற என்பது தொடர்பான ப்ரிவிலேஜ் மோஷன் போட வேணும் என்று தான் உங்களுடைய அறைக்கு வந்த நான் என்றதையும் அதே நேரத்தில் இவர் விடையிலை மண்ட. அப்போ இவர் சொல்கிறார் கதாநாயகர் நேற்று நீங்கள் இந்த ரூமில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிங்கண்டு. அப்போ இவர் சொல்கிறார் சாமரசம்பத்தை நான் ரூமுக்கு வந்தேனா தான் நீங்கள் ரூமில் வேறு பிஹெச்ஐ மாரோட குச்சிப்புடி விளையாடி கொண்டிருப்பீங்க. ஸோ அந்த குச்சிப்புடி உள்ளிப்புடி எல்லாத்தையும் நான் பார்க்க வந்தது இப்படி தான் ரெண்டு தான் கதை நடக்குது. இப்படி தான் பிரச்சனை ஆரம்பமாகுது. மிச்சத்தை பாருங்கோ. මෙතන වරප්‍රදාන කඩ වෙලා තියෙනවා. ප්‍රශ්න කියන්න. හරි. පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු ලෙස වරප්‍රදාන උල්ලංඝනය වීම සම්බන්ධව බදුල්ල දිස්ත්‍රික්කයේ ජනතාවගේ ඡන්දයෙන් තේරීපත් වූ වී ශ්‍රී ලංකා පාර්ලිමේන්තුවේ 10 වෙනි පාර්ලිමේන්තු මන්ත්‍රී ලෙස කටයුතු කරන මාහට චීන මහජන සමූහ ආණ්ඩුව මගින් වාණිජ්‍ය අමාත්‍යාංශ විසින් ශ්‍රී ලංකා පාර්ලිමේන්තුවේ මන්ත්‍රීවරු සඳහා වැඩමුළුවක් සඳහා මා තෝරා පත් කරගෙන ඇත. ඒ සඳහා 2026/5/25 සිට 2026/6/5 විදේශගත වීමට අවශ්‍ය තිබෙනවා. නමුත් අල්ලස් හා දූෂණ කොමිෂන් විමර්ශන කොමිෂන් මගින් මහා අධිකරණයේ මහේස්ත්‍රාත් අධිකරණයේ පවරා ඇති 42/359 42/360 42/361 දරන්න නඩුවෙන් හේතුවෙන් මාගේ විදේශ ගමන් බලපත්‍රයේ අංක 1 අලුත් කඩේ මහේස්ත්‍රාත් අධිකරණයේ රඳවාගෙන තිබේ. ඒ නිසා නීතිඥ කාලිංග ඉන්ද්‍රතිස්ස මහතා මගින් මෝසමක් පාර්ලිමේන්තු මහලේකම් තුමියගේ ලිපිය සමග පාර්ලිමේන්තු මහලේකම් තුමියගේ ලිපිය හා චීන ජනරජයේ ආරාධනා පත්‍රය සමග ගරු අධිකරණය ඉදිරිපත් කරන ලදී. මෙහිදී අල්ලස් හා දූෂණ විමර්ශන කොමිෂන් සභාව නිලධාරීන් විසින් දිගින් දිගටම විරුද්ධ වීම හේතු තුලින් ගරු කතානායකතුමනි නැවත රුපියල් ලක්ෂ 10ක ගරු මන්ත්‍රීතුමා මේ 91 ඊයටතේ ගරු මන්ත්‍රීතුමා 91 ඊයට කිසිම මන්ත්‍රීවරයෙක් යෝජනාව හෝ විවාදයකදී අධිකරණයේ විනිශ්චය වාදනය හෝ අධිකරණයේ ඔබතුමා මේ කියලා තියෙන අධිකරණයේ විසින් දන්වා තියෙනවා කියලා. அப்போ இவர் தன்னுடைய கடிதத்தை நான் ஷோர்ட்டாக சொல்கிறேன், உங்களுக்கு நேரம் எடுக்க விரும்பல. தான் வந்து முதலாவது நீதிமன்றம், அதாவது வந்து முதலாவது நீதிமன்றம் கோட்டை நீதிமன்றம் இலக்கம் 1 இருக்கிற அவருடைய லோயருடைய பேரை சொல்லி எனக்கு மோஷன் போடுறாரு. மாறி சொல்லி போட்ட 10 மில்லியன் 10 லட்சம், ஜஸ்ட் 10 lakhs. அது முதல் இவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்திய மலைநாட்டினுடைய மாகாண முதலமைச்சராக இருந்தவர் இவர். ஆறு சாமரசம்ப தசநாயக்கா. அவை பெரிய வாசி இல்லையடாப்பா. ஆனால் அந்த 10 லட்சத்துக்கு எனக்கே நான் நினைக்கிறேன் அதே கோர்ட்ஸில் எனக்கு 10 லட்சத்துக்கு இது இருக்குது, என்னது பெயில் இருக்குது. அவை நான் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளல. 10 லட்சம் தானே, சரி அது பரவாயில்லை, நாங்கள் சேர்த்து போனார் அது கட்டுவாங்கன்னு நான் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளல. ஆனால் சாமரசம்ப தசநாயக்கு அங்கே போய் அதை ஒரு ப்ரிவிலேஜாக மோஷனாக போட்டிருக்கார். ஆனால் ஒன்றை சொல்கிறேன், என்னுடைய ஸ்டாண்டிங்கோட நாலேஜின் படி சாமரசம்பத் தசநாயக போட்ட இந்த 10 லட்சம் இந்த தனக்கு 10 லட்சம் போட்டுட்டாங்கன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு எதிராக கதைக்கிறது வந்து ஸ்டாண்டிங் ஆர்டரை வயலேட் பண்ணுது. அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஸ்டாண்டிங் ஆர்டரின் படி இப்போ நீதிவான் பிளவிட்டன்னு சொல்லி இங்கே கதைக்க இயலாது. ஆகவே நீதிவானுடைய பேரையும் சொல்லி ஒரு கௌரவ நீதிமன்றத்தினுடைய பேரையும் சொல்லி இங்கே வரப்பிரசாதம் இருக்கு என்பதற்காக அவர்களுடைய தீர்ப்புகளை நாங்கள் இங்கே விமர்சிக்கிறோம். அவங்களுக்கு தெரியும், எனக்கு 29 வழக்கு இருக்குது. இந்த வரைக்கும் ஒரு வழக்கு தொடர்பாக என்னுடைய பாராளுமன்றத்தில் நான் காய்ச்சிருக்கேன்னு சொல்லுங்க. இந்த வரைக்கும் ஒரு நீதிவானோ ஒரு நீதிபதி தொடர்பாக நான் காய்ச்சிருக்கேன் விட்டு இந்த வரைக்கும் கதைக்கல. ஸ்டாண்டிங் ஆர்டரை வடிவாக படிக்கணும். ஆகவே இங்கே சாமரசம்பத் தசநாயக்கவில் தான் முழு பிழையும் இருக்குது. அப்படி பிழை இருந்தும் எப்படி சிங்களவன் சப்போர்ட் பண்ணுறான்னு பாருங்கள். இதுதான் சிங்களவன். இது அவ்வளவு நியாயம் இருந்த அர்ச்சுனாக்கு ஏன் கதைக்க விடையிலே என்று, அதாவது தர வேண்டிய டைம்டாப்பா கதைக்கிறதுக்கு என்ற பேர் போட வேண்டிய டைம், அதே எதிர்கட்சி தலைவர் கொடுக்கல என்கிற அந்த விடயத்தை நீதியாக கேட்டதுக்குன்ற வரைக்கும் ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணல. இதுதான் தமிழனுக்கு இருக்கிற ஒற்றுமை வேற்றுமையும் எரிச்சலும் பொறாமையும். சிங்களவன் பிழையான விடயத்தை இப்படி, அதால தான் முள்ளிவாய்க்கால் அவன் வெண்டவன், அதால தான் முள்ளிவாய்க்கால் நாங்கள் தோத்துனாங்க. மிச்சத்தை போடுறேன்னு கேளுங்கோ.
නෑ ගරු අධිකරණය විසින් දන්ලා තියෙන කාරණාවක් සම්බන්ධයෙන් බැවින් අධිකරණය තීන්දුවක් දීලා තියෙනවා පාර්ලිමේන්තුවට කතාවටත් කිරීමට හැකියාවක් නෑ ගරු මන්ත්‍රීතුමා සභාව කල් තැබීම ගරු පාර්ලිමේන්තුවේ සභානායකතුමා அப்ப அவர் சொல்றார் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே நீங்கள் நீதிமன்றத்தை அவமதிக்கிற மாதிரியும் நீதிபதிகளுடைய பெயரை சொல்லியும் உங்களுக்கு தரப்பட்ட தீர்ப்பு தொடர்பாக அதாவது ஒரு நீதிமன்றத்தினுடைய தற்காலிக கட்டளை தான் இவர் வெளிநாட்டுக்கு போயிடலான்றது அது தொடர்பாக இப்போ எனக்கு ட்ராவல் பேன் போட்டுப்பட்டா நான் அதுக்கு பிறகு நான் அதை போய் பாராளுமன்றத்தில் காத்துறேன் ஐயோ சாமி இருந்துருவேன் நான் எங்கேயாவது சூசைட் அடிச்சு செத்து போயிடுவேன்டா அப்படி நான் வெளிநாட்டுக்கு போய் ஓடி தப்பி பிழைக்கணும் பண்ணுற தேவை எனக்கு இல்லை எத்தனையோ பேர் குப்பி அடித்து தான் செத்தவங்க இங்கே எனக்கு அந்த தேவை இல்லை ஆனால் அதுக்காக இந்த டிராஃபிக் வழக்குக்கு எனக்கு ட்ராவல் பேன் போடப்பட்டாலும் சந்தோஷம் நான் அப்படி வெளிநாட்டு போகிறேன்டா யூரோப்பில் போய் நின்றவன் அப்படியே நின்றுப்பேன் உங்களுக்கு தெரியும் என்ன பற்றி ஆனால் அப்படி கோளையும் இல்லை முதுகெலும்பு இல்லாதவனும் இல்லை நான் இங்கே இயக்கத்தில் இருந்து நான் பொய் சொல்லி ஓடி போய் அசைலம் அடித்த கனவேர் தான் எனக்கு எதிராக குளறீங்கள் ஆனால் உண்மையாகவே இவ்வளவு அடிபட்டு கொண்டு 30 வழக்கு வச்சோன்னு இங்கே நான் நிற்கிறேன் ஆனால் என்னென்னால் இதில் சாமரசம்பத் தசநாயக் அவர்களுடைய இந்த விடயம் 100% பிழையானது ஒரு நீதிமன்றத்தை விமர்சிக்க இயலாது நீதிமன்ற கட்டளைகளை விமர்சிக்க இயலாது அங்கே இருக்கிற ஸ்டாஃப் ரெஜிஸ்ட்ரார் இவற்றை பாஸ்போர்ட்டை துறைச்சி போட்டாரண்டா அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் கதைக்கலாம் நீதிபதியினுடைய தீர்ப்பை விமர்சிக்க இயலாது அவை இங்கே சாமரசம்பத் தசநாயக பிள்ளை அவர் சபாநாயகர் இங்கே சொல்கிற விடயத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவன் பிள்ளை இவர் அப்படித்தான் வெளில மாட்டா ஸ்டாண்டிங் ஆர்டரில் எந்த செக்ஷனில் போடணும்னு எங்கள்கிட்ட கேட்டிருக்கணும் ගරු සභානායකතුමා ගරු මන්ත්‍රීතුමා උසාවියේ විසින් නියෝගයක් ලබා දීලා තියෙනවා නියෝගයට අනුව ඔබතුමා කටයුතු කළ යුතු බැවින් මේ පාර්ලිමේන්තු අල්ලස් ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාව සදා කරලා තියෙනවා උසාවියේ විසින් ගරු පාර්ලිමේන්තු සභානායකතුමා මෙහෙමයි සභාන ඉතින් ඔබතුමා කියන්න දෙන්නේ නැහනේ දැන් කරුණා කරලා ඔබතුමා ගරු මන්ත්‍රීතුමා දැන් ඔබතුමාට කතානායකතුමා නෑ මෙහෙමයි මෙතන අපි පැහැදිලිව කියන්නේ ඔබතුමා මේ ප්‍රශ්නේ අපිත් එක්ක කතා කළා. එතකොට ඒක වරප්‍රසාද ප්‍රශ්නයක් නොවන බව අපි පැහැදිලිවම දන්නවා. ඒ වගේම අධිකරණයෙන් දීලා තියෙන නියෝගයක්. නමුත් ඔබතුමාට මන්ත්‍රීවරයෙක් වශයෙන් යම්කිසි වේදනාවකට ලක් කරලා තියෙන අපිට තේරිච්ච නිසා තමයි මමත් හිතුවේ ඔබතුමාට මේක යම් ප්‍රමාණයකට වරප්‍රසාද නැද්ද මොකක් වුණත් විශේෂ තත්ත්වයක් කරද කියන්න දුන්නට මම උද්දලික මම හිතුවා. දැන් ඔබතුමාට ඒක අවස්ථාවල් මම හිතන කතානායකතුමා දුන්නා. නෑ දැන් ඉතින් නෑ සම්පූර්ණ වුණේ නෑ දැන්. නෑ ඇත්තම නෑ ඔබතුමාගේ එක රීති විරෝධී. ඔබතුමා කියන එක රීති විරෝධී. ගරු සභානායකතුමා සභාව ඒ නිසා මම කරුණාවෙන් කියන්නේ ඔබතුමාගේ දුක් ගැනවිල්ල ගසා කන්න දෙන්න එපා මේ දේශපාලන වශයෙන් අනාථ වෙච්ච කට්ටියට. මම ඒක කියන්න. හොඳද? அப்போது பிமல் ரத்நாயக் எழும்பி என்ன சொல்கிறாருன்றால் இவர் பெரிய நீதிவான் மாதிரியும் பெரிய மனச்சாட்சி உள்ளவர் மாதிரி தான் கதைக்கிறேன். ஆனால் நான் கதைக்கிறத உண்மையாக டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். நான் எப்போவுமே உங்களுக்கு என்னுடைய குணம் தெரியும். சரி என்று சொல்லுவேன். அது பிமல் ரத்நாயக் என்னை கேவலமாக எதிர்க்கிற எனக்கெல்லாம் தேவையில்லாமல் நான் என்னுடைய கதைகள் டைம்கள் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சுருந்த இதே பிமல் ரத்நாயக்க கூட சரியான விடயத்தை கதை கேட்கல. நான் இங்கே சரியாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அதான் என்னுடைய குணம். விமல் ரத்நாயக்க இந்த விடயத்தில் சொல்கிறது 100% சரி. அதாவது என்னென்றால் முகத்தோட்டம் அளவில் பிரைமா ஃபேசின்னு சொல்லுவார்கள். முகத்தோட்ட அளவில் இது அவருடைய சிறப்புரிமை மீறப்பட்டிருக்கு. அதான் இல்லாடி என்ன கேட்டிருக்கணும் சாமரசம்பத் தசநாயக அவனுக்கு அடிக்கான தெரியாது பாவிக்கோள். ஆனால் நான் ஆன்சர் பண்ணையில் போயிட்டுது என்னென்றால் இது போட வேண்டிய செக்ஷன் இது இல்லை, இது வேறு செக்ஷனை கொண்டே போட்டிருக்கணும். நான் அப்பவும் இந்த விடயத்தை உண்மையாக சொல்கிறேன். பிமல் ரத்நாயக்க இங்கே சொல்கிறது 100% சரி. என்னண்டா இது அதாவது பிரைமா ஃபேஸில் இந்த உடையிற மோஷன் இது என்னண்டா முகத்தோட்ட அளவில் இது கதைக்கவே இல்லாது. அதாவது வரப்பிரசாதம் மீறவே இல்லை. இது நீதிமன்ற கட்டளையை கேள்வி கொடுத்த ஏற்படுத்த உள்ளே இயலாதுன்னு சொல்லி 92 சொல்லுது. சரிதானே? 92 சிஓ இன்னும் ஞாபகம் இல்லை. ஸ்டாண்டிங் புட்டு அவ்வளோத்துக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் சொல்லுது. அதாவது நீதிமன்ற கட்டளை 92 என்று தான் நினைக்கிறேன்.
நீதிமன்ற கட்டளைகளையோ அல்லது நீதிமன்றத்தினுடைய எந்த ஒரு இதுகளையும் விமர்சிக்க இயலாது. பாராளுமன்றத்துக்கு அதுக்குரிய சிறப்புரிமை இல்லை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஆகவே இங்கே பிமல் ரத்நாயக்கன் ஒரு விதம் சரி, ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இருந்தும் உங்களுக்கு இது சரியான கவலையாக இருக்கின்றபடியாக நான் கதைக்க விட்டுருக்கிறோம் என்கிற விடயத்தை போய் பிமல் ரத்நாயக்க சொல்கிறார். ஆனால் அங்கே தான் என்ன பிமல் ரத்நாயக்க பிடிக்கல என்றால் உங்களுக்கு நாங்கள் சாதுவாக விட்டுருக்கோம் இல்லை, அது பிமலாக்களோட அடிக்கிற டீல். பிமல் ரத்நாயக்காவும் சாமர சம்பத்தும் ஓகே, நான் இனிமேல் உங்களை பற்றி கதைக்கல, என்ன மன்னிச்சு விட்டுருங்கோடாண்டா. அப்போ சரி நீ மோஷனை போடு, நாங்கள் எல்லாமே பார்த்தாக்கள் தானே பாராளுமன்றத்தில். ஸோ மோஷனை போடு, மோஷனில் இது சம்மந்தமாக எடுத்து நாங்கள் மெல்லமாக ஷேப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீ எங்களை பற்றி கதைக்கிறதையோ உங்களை அவமானப்படுத்துறதையோ நிப்பாட்டு என்று சொல்லி கதைக்கிற டீல். இந்த டீலுக்கு நான் போகாதபடியாக தான் இன்றைக்கும் நான் தொடர்ந்தும் வழக்கிட வேண்டி கொண்டு இருக்கிறேன். ஆனால் இங்கே பாருங்க என்ன நடக்குன்னு சொல்லியா. ජනවාරයෙන් 9 මවිසින් ලබා දීලා තියෙන රූලින් එක කරුණාකර කියවන්න පාර්ලිමේන්තුවේ කටයුතු සම්බන්ධයෙන් අධිකරණ කටයුතු සම්බන්ධයෙන් පාර්ලිමේන්තුවේ ඇඳීමක් නැහැ. ඒක කරන්න බෑ. ඔබතුමාගේ කරුණාව ඉල්ලා සිටිනවා. ඔබතුමාට කතානායකතුමා අවස්ථාව දුන්නා. නෑ ඔබතුමාට නෑ ඔබතුමාට ඔක සම්පූර්ණ ඔබතුමාට එහෙම බලයක් නෑ. ගරු කතානායකතුමනි, ඔබතුමා නඩුවක විත්තිකරුවේ. ඔබතුමා නඩුවට ඒක වෙනම දෙයක්. ගරු මන්ත්‍රීතුමා ඇහුම්කන් දෙන්න. මහලේකම් නෙමෙයි, ඊට වඩා ලොකුයි අධිකරණය. මහලේකම් නෙමෙයි, ලොකුයි අධිකරණයේ තියෙනවා. අධිකරණයේ දීපු නියෝගයක් තියෙනවා. ඔබතුමාම අධිකරණ නියෝගයකට මෙතන කතා කරන එක වැරදි. ඔබ මහලේකම්ම තමයි ඔබතුමාට දුන්නේ. මන්ත්‍රීතුමා මහලේකම්ම තමයි ඔබතුමාට දුන්නේ වරප්‍රසාද ප්‍රශ්නයක් නෙමෙයි කියලා. ரைட், இப்போதான் பிரச்சனை. நான் உள்ளுக்குள்ள இருக்கல, பட் நான் கெஸ் பண்ணுறேன். என்னடால் பிமல் ரத்நாயக்க அவன் நேரம் அடிச்சு விட்டு ஓப்பனாக சொல்லி போட்டான் என்னதையோ. சரிதானே, யார் சாமர சம்பத் நாயக்க, அதால் தான் எல்லாம் வருது. சரிதானே, அவன் நேரம் பேசி போட்டான், மைக் இல்லாதால வெளியால் வரையில. என்னண்டா இந்த பிமல் ரத்நாயக்க அடித்த டீலே சொல்லி போட்டான். இவர் பிமல் ரத்நாயக்க சொல்கிறார், நாங்கள் மாலைக்கமன்ற செக்ரட்டரி ஓமன்ட்டு சொல்லித்தான் நான் உங்களை இதை கதைக்க விட்டு நாங்கள் என்று சொல்லி. ஆனால் நீங்கள் வரப்பிரசாத பிரச்சனை இல்லை. வரப்பிரசாதம் என்றால் உங்களுக்கு தெரியும், தமிழில் வரப்பிரசாதம் தான். சிறப்புரிமை பிரச்சனை இல்லை என்று இவர் பிமல் ரத்நாயக்க கத்தி கொண்டு இருக்கிறார். அதை வடிவா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ என்னண்டா அதுக்கு பிறகு அந்த டைமில் கெப்லாம் அடிச்சு விடான் பாவி சாமர சம்பத் நாயக்க. நீ என்ன டீல் அடித்த நீங்கன்ற, நான் உள்ளுக்குள்ளே இருந்திருந்தா என்ன கதைச்சவன்ட்டு இப்போ வெளியால் சொல்லியிருப்பேன். நான் உள்ளுக்குள்ளே இல்லை. ஸோ நீ என்ன டீல் அடித்த நீ என்றதை பிமல் ரத்நாயக்க மற்றது இந்த இது என்ன சாமான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவோடு அடித்த டீலு அப்படியே நேரடியாக வெளிப்படையாக சொல்லி போட்டான். அதோட இவ குழம்பி போய் இன்னும் உள்ளுக்க இருந்தவன் தான் தெரியும் என்ன சொன்னவன் எங்கே தமிழ் எம்பி மேர் உதுக்குள்ளே நின்றுருக்க மாட்டா. நான் நின்றுருந்தேன் உங்களுக்கு முழுக்கதையும் சொல்லியிருப்பேன் என்ன சொன்னவன் என்று. ஆனால் அடித்த டீல் தொடர்பாக இன்னும் வெளிப்படையாக கதைக்கப்பட்டுட்டுது. வெளிப்படையாக பேசி போட்டான். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிட்டு யார்கிட்ட என்னவோ காசு கொடுத்ததோ அல்லது அவன்கிட்ட சொல்லியதோ சேவ் பண்ணினதோ என்னத்தையோ நேர வெளிப்படையாக சாமர சம்பத் தசநாயக சொல்லி போட்டான். இனி அடிபாட்ட பாருங்கோவா, இனித்தான் சபாநாயகர் குழம்புவார். ගරු මන්ත්‍රීතුමා, ඔබතුමාගේ මේ නීති විරෝධී අපහාසාත්මක ඇතුළු කරුණාකර ගරු සභානායකතුමා, ගරු කතානායකතුමනි, ඔබතුමා මම සභාවෙන් අයින් කරන එළියට. ඔබතුමා මම සභාවෙන් මේ ඉදිරි වැඩ කටයුතු සඳහා වහම ගරු කතානායකතුමනි, මේක මහා විහිළුවක්. ඉතිකාරයා කතා කරන නඩුව ගැන ලේකම්තුමිය වහම මෙතුමා මේ සභාව වැඩ කටයුතු සඳහා සභාවෙන් මන්ත්‍රී කෙනෙක් ඉන්නවා, භාග දොස්තර කෙනෙක් දැන් වීඩියෝ කරනවා. ඒක ලේකම්තුමිය මාලේකම්තුමා මෙතුමා ඉදිරි පාර්ලිමේන්තු භූමියෙන් එළියට යවන්න. මන්ත්‍රීතුමා, ඔබතුමා මේ අවස්ථාව ගසා ගන්න එපා. ඔබතුමාගේ නිලට කතානායකතුමා අවසර දුන්නා රීති විරෝධීව පවා තියෙද්දි. ඔබතුමා හිතනවද තර්ජනය කරන්නේ? පාර්ලිමේන්තුවේ නාටකමක් කරගන්න එපා ගරු මන්ත්‍රීතුමා. ඔබතුමා මේ ලනු කන්න එපා. ගරු චාමර මන්ත්‍රීතුමා.
ඔබතුමා මේ ලනු கண்டெப்பா கயிறு தின்ன வேண்டாம் கேளுங்கோ கதையை. அதாவது இவ்வளோ நேரம் அடிபட்டு நடக்குது. யாரோ ஒரு டாக்டர் ஒருத்தன் அங்கே யார டாக்டரால் வீடியோ எடுத்தது, நான் அங்கே நிற்கல, வேறு யாரோ எதிர்கட்சியிலேருந்து யாரோ ஒரு ஆள் வீடியோ எடுத்திருக்காங்கல்ல. யார் ஹர்ஷன நாணயக்கார ஹர்ஷன ராஜகருணாவா இல்லை வேறு யார் டாக்டர் அங்கே நின்று வீடியோ எடுக்கிறதுக்கு யாரோ ஒரு டாக்டர் ஆளுக்கு பேசுகிறான் விமல். இங்கேருந்து இதுக்குள்ளே இருந்து வீடியோ எடுத்து கொண்டிருக்கான், வீடியோ எடுக்கிறேன். நான் அங்கே நிற்கல, அப்படி நான் இல்லைடா. அது நான் இங்கே நிற்கிறேன், யாழ்ப்பாணத்தில் எல்லாருக்கும் தெரியும். நான் அங்கே நிற்கல. ஸோ யாருக்கோ பேசுகிறான், யாருக்கு பேசுகிறான் விளங்கலையடாப்பா. சரி, ஆனால் உங்களுக்கு கேட்டதா ஒப்பத்துமா லனு கண்டெப்பாண்டு, லனு கண்டா கயிறு தின்ன வேண்டாம். அதாவது இது எப்படிப்பட்ட ஒரு கேவலமான சிங்களம் என்றால், ஒரு ஆணுடைய ஆண்குறிய இன்னொரு ஆண் வாயில் வச்சிருக்கின்ற ஒரு விடயத்தை தான் சொல்கிறது லனு கண்டெப்பாண்டு. சரிதானே? பிமல் ரத்நாயக்கண்ட வாயிலிருந்து வந்திருக்குது ஒபத்துமா லனு கண்டெப்பாண்டு. எப்படிப்பட்ட கேவலம்! இவருடைய உண்மையான முகம் வெளியால் வரப்படாப்பா, அவசரப்படாங்கோ. ஆனால் இந்த கிடக்குது ஒபத்துமா லனு கண்டெப்பா. சரி, அது பிறகு என்னன்னு பேசுறாருன்னு பார்ப்போம். ඔබතුමා නීතිවරයෝ දැක්කේ මෙතන. ඔබතුමා මේ බොරු චෝදනා කරන්න එපා කතානායකතුමාට. ඒක තමයි. ඉතින් ඒකට කතානායකතුමා අවසර දුන්නානේ. මේක කරුණාකර මතක තියාගන්න. අධිකරණය හැලුල්ලක් කිනකොට ඔබතුමාට කිසිම අයිතියක් නැහැ. නෑ. අධිකරණය ඔබතුමා මතක තියාගන්න. ඒක ඔබතුමාලා එක අධිකරණයෙන් බේරගන්න. අල්ලාස් කොමිසම කියන්නේ වෙනම ආයතනයක්. අපි නෙමෙයි කරන්නේ. අධිකරණය විසින් තීන්දුව ලබා දීලා තියෙන කරු මන්ත්‍රීතුමා. එහෙම එකක් නෑ. අධිකරණය විසින් තීන්දුව ලබා දීලා තියෙන්නේ. අධිකරණයට කරු කිරීමෙන් ලැහැත් වෙන්න. අධිකරණයට කරු කිරීමෙන් ලැහැත් වෙන්න. ගිහිල්ලා වාඩි වෙන්න. චාවර මන්ත්‍රීතුමා. ඔව්. ඔයා ගිහිල්ලා වාඩි වෙනවා. තමුසලා තමයි අවුස්සන්නේ අහුසක මිනිහා. තමුසලා තමයි අවුස්සන්නේ. මේගොල්ලෝ තමයි අවුස්සන්නේ. හරි. கதாநாயகமா சபாவ உங்களுக்கு கேட்டதா ராசா இந்த வசனம்? தமுச தமா ஆவுசன்னே அஹிம்சக மினிய தமுசே. இதுதான் இதே பாராளுமன்றத்தில் நான் கெட்ட வார்த்தைகளை பாவிச்சிருந்தேன். நாயே என்று சொல்லி நாயண்டா நாயடா, அது நாயே பல்ல, நாயண்டா பல்லா. ஸோ நாயே என்று சொல்லி போட்டதுன்றதுக்காக எழும்பி குளறின இதே பிமல் ரத்நாயக் உண்மையான குணங்காலம் போதான் விளங்கும். நாயே என்று நான் பேசி போட்டுனதுக்காக குழம்பி அடித்த எங்களுடைய அன்புத்துக்கும் பாசத்துக்கும் உரிய சபாநாயகர் சபாநாயகத்துமா பிமல் ரத்நாயக்க தமுசே தமா ஹவுசன். எத்தனை நேரம் கேட்டு உங்களுக்கு தமுசே என்கிறது பேனா பூனா ஆவண்ணா இண்டி என்று வரும். அப்படியே அதுக்கு ஒத்த சமமான சிங்கள வார்த்தை. நல்லா இருக்கா? இதுதான் என்பிபியினுடைய குணம். கேளுங்க மிச்ச அடிபாட்டையும். ගරු මේක සම්පූර්ණයෙන්ම වැරදි. ගරු කතානායකතුමනි, විත්තිකාරයා දැන් මේ ඔප්පු දෙනවා. දැන් මේ ඇවිල්ලා උසි ගන්නනවා. විත්තිකාරයා උසාවියට විරුද්ධව පාර්ලිමේන්තුවේ කතා කරනවා. විත්තිකාරයා කතා කරනවා මේ විපක්ෂ නායකලාගේ ආශිර්වාදයෙන්. දැන් මේ විපක්ෂ තීන්දුවකට විරුද්ධව කතා කිරීමට පාර්ලිමේන්තුව අයිතියක් නැහැ. කරුණාකර මුලින්ම ඔබතුමා වැරද්දක් කරන්නේ. මේ සභාවට බලයක් නැහැ අධිකරණය සම්බන්ධව කතා කරන්න. හොඳද? චාමර මන්ත්‍රීතුමා, ඔයා දැනගන්න. ඔයාට සම්පූර්ණයෙන්ම රීති විරෝධී. හැලුල්ලක් කරන්න විවේචන ලක් කරන්න පාර්ලිමේන්තු අභ්‍යන්තරේ அடிபாட்டை பாருங்க, எப்படி அடிபாடு நடக்கண்டு. कर
සභානායකතුමා ඔබතුමා මේක එකද සභාව කල් ඒ තැබීම. නිසා මෙතන කරුණාකර අධිකරණයට විරුද්ධව කරුණාකර වාඩි වෙන්න. අධිකරණයට විරුද්ධව මෙතන එතුමාට කතා කරන්න බෑ. ඒ වගේම අපි කනගාටු වෙනවා එතුමා ඔබතුමා සම්බන්ධ කරපු ප්‍රකාශ ගැන. ඒ නිසා ගරු කතානායකතුමනි පාර්ලිමේන්තුව 2026 මැයි 21 බ්‍රහස්පතින්දා පූර්ව භාග 9:30 දක්වා කල් තැබිය යුතුයි මම යෝජනා කරනවා. සභාව කල් තැබීමේ යෝජනාව ගරු පාර්ලිමේන්තු මන්ත්‍රී සුනිල් රාජපක්ෂ මන්ත්‍රීතුමා you have 10 minutes. අර කතානායකතුමනි ජාසිරි වන්දන. ගරු කතානායකතුමනි මම මෙතනදී කියන්න කැමති 91 බොහොම පැහැදිලිව තිබෙන්නේ අධිකරණයේ තීන්දුව දීමට නියමිතව තිබෙන යම් කාරණයක් පිළිබඳව. ගරු මන්ත්‍රීතුමා මේක එතුමා අධිකරණයේ තීන්දුව දෙන්න තියෙන කාරණයක් නෙවෙයි. එතුමා කතා කරන්නේ නෑ. මයිකෝ ගරු මන්ත්‍රීතුමා නෑ. එතුමාගේ වරප්‍රසාද ප්‍රශ්නයේ අන්තිම ටික මම කියවන්නම්. නැවත ලක්ෂ 10ක සර්ව අපේක්ෂා ரைட் அங்க ஒரு லோயர் இருக்கிறார். அவர் பேர் வந்து தயாசிரி ஜெயசேகர். அவர் லோயர், ஃபேமஸான லோயர். ஸோ அப்போ அவர் என்ன கேட்பார் என்றால், இந்த விடயம் 92 இ, நான் 92 இல்லை 92 இ சொல்லுது, நீதிமன்றம் ஒன்றுல, அதாவது வந்து நீதிமன்றத்தில் தீர்ப்புக்கு இருக்கின்ற விடயம் தொடர்பாக கதைக்கத்தான் முடியாதுண்டு. அங்கே அப்படிச்சான். இதைத்தான் நான் முதல்ல சொன்னேன். நான் என்னோட கேட்டிருந்தேன், நான் விட்டு இதை எழுதி கொடுத்துருப்பேன். 92 இ சொல்லுது, අධිකරණයට තීන්දුවට නියමිතව තියෙන කාරණාව ගැන කතා කරන්න බෑන්ඩ්. இதுதான் சிங்களமும் தெரிய வேணுமடாப்பா பாராளுமன்றத்தில் வேலையிறாண்டு. சரிதானே, பாராளுமன்றத்தில் வந்து நாங்கள் இருக்கிறதுண்டால் என்ன திலத்தி போட்டு நீங்கள் சிறுதரணையை வச்சுருங்க, எனக்கு அது கவலை இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், අධිකරණයට තීන්දුවට නියමිතව කාරණාவை காக்கின தம்மா මෙතන කතා කරන්න බැරි. அதாவது வந்து நீதிமன்றத்துக்காக தீர்ப்புக்காக இருக்கிற ஒரு விடயம் தொடர்பாக தான் கதைக்கலாது. இங்கே சாமர சம்பத் தசநாயக கதைச்சதே தனக்கு 10 லட்சம் ரூபா போட்டுட்டாங்கன்ற விடையது. அவை 92 கொண்டே போட்டிருக்கையில் அது செம்மறியலுக்கு 92 இ. நான் இதை தான் நான் சொன்னேன், என்ன கேட்டிருந்தேன். நான் முதலே அவருடைய இதை எழுதியிருப்பேன். நான் இது இப்படி எங்களோட செல்வமடக்கலை நான் எழுதி கொடுத்தேன். நான் ஒன்றுமே செய்யலாமல் ஸ்பீக்கர் என்ன செஞ்சவர், எங்களோட ஐபிசியை கொண்டு வந்து இப்போ இது நடந்து கொண்டிருக்குது, இன்கொயரி நடந்து கொண்டிருக்கு. ஐபிசியை கொண்டு வந்து செல்லமண்ணை வந்து என்னோட ஒரு கொண்டு எழுதி காட்டினவர். அப்போ நாங்கள் இப்போ எதிரி தான் டிடிஎன்னு என்ன கண்ணில் காட்டாது, மண்டையன் குழுவுக்கு என்ன கண்ணில் காட்டாது. ஆனால் என்னுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர், சரிதானே, அவரை நீங்கள் தூள்நாதன் அந்த நாதன் இந்த நாண்டெல்லாம் சொல்கிறீங்க, நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன். சரி, ஆனால் என்னுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மொக்குத்தனமாக ஒரு கடிதத்தை கொண்டே கொடுத்து அவருடைய சிறப்புரிமை கேன்சல் ஆகிறத நான் விரும்பலை. இந்த வரைக்கும் நான் போட்ட சிறப்புரிமை ஒன்று கூட கேன்சல் ஆகலை. ஸோ நான் அதை தெளிவாக எழுதி கொடுத்தேன். இப்போ செல்வமடக்கலநாதனுக்கு அண்ணன் சோண்டு வாங்கோ, இப்படி எழுதுறையில இப்படி எழுதினா அவங்க படிப்பாங்க, நான் உங்களுக்கு அடித்து டைப் பண்ணி எழுதி தரேன். நான் தெளிவாக எழுதி கொடுத்தேன். நான் அந்தந்த செக்ஷனின் படி, இந்த செக்ஷன் படி, ப்ரிவிலேஜ் ஆக்டின் ஷெட்யூல் பியின் படி அது எல்லாத்தையும் பார்த்து, இந்த ஷெட்யூல் பியில் இருக்கிற 7 நினைக்கிறேன், அதில் மீடியாவில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்பாக வெளிப்படையாக கதைக்க முடியாது. பேர் சொல்லாமல் கதைச்சா கூட வெளிப்படையாக மன்னாரில் இருந்து கருப்பு உயரமண்டா வேறு எந்த பாராளுமன்ற உறுப்பினர் அது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி கொடுத்து நான் அது சொல்ல மடக்கிறேன். நான் அதை வாசித்தவர், உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியாது. இங்கே பிடிச்சாம்பாவி දයාසිරි ජයසිරි is a lawyer. He found out that අතිකරණයට නියමතව තියෙන කාරණාව අමතරව ඕන කාරණා ගැන කතා කරන්න පුළුවන්. ඒක தான் සිංහලම தெரியும். මෙච්චර கேளுங்க. ගමන්පාල බලපත්‍රයක් අපේට ඉදිරිපත් කළ යුතු බව ගරු අධිකරණය විසින් දන්වන ලදී. ඉතින් ඒ තීන්දුව මෙතන ඒතර තීන්දුව දීලා තියෙනවා අධිකරණයෙන්. නෑ මේ නාටක නටන්න එපා. කරුණාකර වාඩි වෙන්න. அப்ப இவர் சொல்றார், அதிகரணையில், அதாவது வந்து அதிகரணம் சொன்னா நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுக்கப்படுகிறார். அதிகரண தீந்துவட் நவே மேக்க நியோகியாக் அதிகரண நியோகியாக் වෙනස් அதிகரண තීන්දුවක් වෙනස්. එතන තමා අපි සිංහල දැනගන දෙමළ දැනගත් මුස්ලිම් විදියටවත් ඉනකොට භාෂාව තුනම අපිට මේ අපේ ලැන්ග්වේජ් අපේ රට කතා කරන්න ඕන කියලා මම කියනවා. அதிகரண තීන්දුවක් වෙනස්, அதிகரண நியோகியாக் වෙනස්. அதிகரண நியோகியாக் ගැන මෙතන කියලා තිබුණේ නැහැ. அதாவது வந்து நீதிமன்றத்தினுடைய கட்டளை வேறு, தீர்ப்பு வேறு. தீர்ப்புக்கு இருக்கிற விடயங்கள் தொடர்பாக கதைக்கல, அதை ஒழிய கட்டளை தொடர்பாக கதைக்கல அன்றோடவும் இல்லை.
ஆவே அது நீங்க எங்க போய் குத்தி முடிஞ்சாலும் கட்டளை இது வந்து நீதிமன்ற கட்டளை தொடர்பாக தான் கதைக்கிறார், தீர்ப்பு தொடர்பாக அல்ல. அதோட இன்னும் ஒரு இடத்துல இருக்கு, எனக்கு இந்த செக்ஷன் மறந்து போச்சு. இந்த கதைக்கின்ற விடயங்கள் தீர்ப்புல மாற்றத்தை கொண்டு வருமாக இருந்தால் கதை கேளாது. அதை நான் எடுத்து கொடுத்துருப்பேன் இவருக்கு. நான் வாய்ச்சினா எனக்கு இந்த செக்ஷன் ஞாபகம் இல்லை. யாரை லோ படித்தவன் இந்த ப்ரிவிலேஜ் ஆக்ட் வாய்ச்சவனு தெரியும். தீர்ப்பில் மாற்றங்களை கொண்டு வருமா இருந்தால் கதை கேளாது. அடே ஃபாரின் ட்ராவல் பேண்டை எடுக்கிறதுக்கு தீர்ப்பு என்னென்று மாற்றத்தை கொண்டு வரும். ஸோ அந்த விடயம் எல்லாம் நான் அங்கே போட்டு அதில் எழுதி கொடுத்துருப்பேன். எங்களுடைய சாமட சம்பத் தசநாயகம் என்னிட தான் வளமையாக கொண்டு இதில் நீட்டுறவர் செக்ஷனல் சரியாண்டு பேரண்டு. வெரி சாரி, இன்றைக்கு நான் அங்கே இருக்கையில் கௌசல்யா நரேந்திரனோட யாழ்ப்பாணத்தில் வழக்குக்கு வந்துட்டேன். ඔබතුමාට සිංහල තේරෙන්නෙත් නෑ. ඔබතුමාට සිංහල තේරෙන්නේ නෑ. ඔව්. உங்களுக்கு சிங்களம் தெரியாண்டு பேசுறாரு. அப்ப மொக்கு சபாநாயகர் உங்களுக்கு சிங்களம் தெரியாண்டா அவங்கள பேசுறார். அவன் சொல்றான் நீங்க ஒவ்வொருமா கியவண்டு வாசிங்கண்டு. ஸோ வாசிக்க தெரியுமா இல்லையான்றது சபாநாயகருக்கு எனக்கு தெரியல. කතානායකතුම දැන් මෙතන තියෙන්නේ චාවර මන්ත්‍රීතුමාට වේදනාවක් තියෙනවා. මේගොල්ලන්ට ඕනකම තියෙනක ගසා ගන්න. ඒ නිසා රීති විරෝධී වැඩවලට ඔබතුමා ඉඩ දෙන්න එපා. මොකද ඔබතුමාට කොහෙත්ම බලයක් නැහැ රීති විරෝධී වැඩවලට ඉඩ දෙන්න. ඒ නිසා දැන් සභාව වැඩ කටයුතු ආරම්භ කරන්න දෙන්න. Honorable Sunil Rajapaksa, you have 10 minutes. කරුණාකර වාඩි වෙන්න. මේක නාටකම් මඩුවන්නේ කෝලම් මඩුවක් නෙවෙයි. ඔබතුමාලා මේක කෝලම් මඩුවක් කරා. කරුණාකර කල්පනාවක් යෝජනා ඉදිරිපත් කරමි. 2022 වර්ෂයේ ඇති වූ මම ඔබතුමාට විශාලම ආර්ථික පසුබෑමත් සමග මෙරට ආර්ථිකය දැඩි අවධානමට ලක් විය. කෙසේ නමුත් වසර අවසානය වන විට අවධානම සම්පූර්ණයෙන් පහව ගිය නොමැති වුවත් ආර්ථිකය නිවැරදි මාත්‍රයේ ශක්තිමත්ව ඉදිරියට ගමන් කරන බවට හඳුනාගත ප්‍රධාන සාධක ගණනාවක් ශ්‍රී ලංකා මහ බැංකුව විසින් ප්‍රකාශයට පත් කරන ලද වාර්ෂික ආර්ථික විවරණය 2025 තුලින් විද්‍යමාන වේ. සභාවට බාධා කරන කරුණාකර දැන් මම කිව්වා මේ නිවැරදි ආර්ථික ප්‍රතිචාරය යන්න කියලා. මේ නියෝගී ක්‍රියාත්මක 2025 වසර පුරාවට උද්දමනය ඔබතුමා වාඩි පවත්වා ගැනීමට හැකිය. දැන් මේ නියෝගී ක්‍රියාත්මක ශ්‍රී ලංකාවේ ආර්ථිකය ඩොලර් බිලියන 100 ඉක්මවා ගොස් තිබේ. තවද ඒක පුද්ගල ආදායම ඩොලර් 500 ඉක්මවා තිබේ. එසේම විදේශ ප්‍රේක්ෂණ ලැබීමද ඉතිහාසයේ ඉහළ මගේ වාර්තා කර තිබේ. ගංගා නිර්මේ සේකයද පෙර වසරවලට වඩා ඉහළ අතිරික්ත වාර්තා කර තිබේ. இருந்தா நான் இது வேற லெவல்ல சப்போர்ட் பண்ணியிருப்பேன். இதை ஃபுல்லா நான் போட்டு காட்டிட்டேன்டா அடுத்த நபர் கதைச்சு கொண்டிருக்கின்ற 11 நிமிஷம் அடிபாடு போய் கொண்டுதான் இருக்குது. உங்களுக்கு போர் அடிக்கும் அதை பாக்குறதுக்கு. அதை நான் உங்களுக்கு எடுத்து போட்டு காட்ட விரும்பல. ஆனால் நான் இதே மாதிரி கஷ்டப்படிக்க ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினராவது இப்படி அடிபட்டவங்களான்னு யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் போயிட்டு போட்டு கேட்டவனா இதுதான் தமிழனுக்கும் சிங்களவனுக்கும் உள்ள வித்தியாசம்.